ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்டோட செகண்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து விச் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். பிளானிங் ப்ரைமரி பிபி. Which of the following is not a main function? Decision making. Dash is included in every managerial function. Coordinating. Managerial coordinating. Which of the following is verification function? Controlling. The goal are achieved with the help of motivation. So, இது வந்து very short answers. ஸோ இங்கே பேஜ் நம்பர் எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் அபவுட் பிளானிங், பேஜ் நம்பர் 12. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சரோட ஆன்சர், பிளானிங் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நத்திங் கேன் பி பர்ஃபார்ம்டு வித்தவுட் பிளானிங். பிளானிங் தான் ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷன் மேனேஜ்மெண்ட்டில். அப்புறமா பிளானிங் இல்லாமல் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் நம்மளால பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஏ புக் ஸ்டார்ட்ஸ் வித் பிளான். இப்போ நீங்கள் ஒரு புக் ரைட் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் நம்ம பிளான் பண்ண போகிறோம். நம்ம என்ன ஜேர்னலில் எழுதணும், வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரியா இல்லை வந்து பயோகிராஃபிக் ஸ்டோரியா நம்ம பிளான் பண்ணி அதுக்கப்புறமா தானே நம்மளுக்கு ஒரு புக் எழுத முடியும். ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிள். இன் ஷார்ட், பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசிஷனிங் இன் அட்வான்ஸ். ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம்னா அதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணோம், அதாவது முன்னாடியே ஒரு டிசிஷன் எடுத்துணும், நம்ம இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. செகண்ட் கொஷின், வாட் இஸ் மீன் பை மோட்டிவேஷன்? பேஜ் நம்பர் 13. பேஜ் நம்பர் 13ல் 5th பாயிண்ட் கீழே இருக்கு. த கோல்ஸ் ஆர் அச்சீவ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் மோட்டிவேஷன். அதாவது ஒரு கோல் அதை நம்ம அச்சீவ் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம லைஃப்பில் இருக்கணும். மோட்டிவேஷன் இன்க்ளூட்ஸ் இன்க்ரீஸிங் த ஸ்பீட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அர் ஒர்க்கு. மோட்டிவேஷன் வந்து இப்போ ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணால் நம்ம அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதாவது அந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க பார்ப்போம். அண்ட் டெவலப்பிங் எ வில்லிங்னஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த ஒர்க்கர். நம்ம ஒருத்தவங்கள மோட்டிவேட் பண்ணுறதால அவங்களாம் வாலண்டரியாக வந்து ஓகே நம்மளுக்கும் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இதோட மீனிங். இது வந்து வெரி ஷார்ட் ஆன்சர்ஸோட செகண்ட் ஒன். லிஸ்ட் த சப்சிடரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இனோவேஷன், second one representation, third one decision making, fourth one communication. இந்த 4 சைட் ஹெட்டிங் மட்டும் எழுதுனா போதும். நீங்கள் பாயிண்ட் வைஸ் போட்டு எழுதுனாலும் ஓகே, இல்லை இதுனா டயக்ராம் போட்டு எழுதுனாலும் ஓகே. வாட் இஸ் த ட்ரெடிஷ்னல் ப்ராபப் யூஸ்டு இன் பிளானிங்? பேஜ் நம்பர் 12. ப்ராபப் எங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி திங்க் பண்ணணும். லுக் பிஃபோர் யூ லீப். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி ஒரு தொலைநோக்கு பார்வையில் நம்ம அதை பார்க்கணும், இது பண்ணால் எப்படி நடக்கும் அப்படின்றது தான். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த 2 ப்ராபப். இப்போ செகண்ட் ரோமன் லெட்டர் முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் ரோமன் லெட்டர் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், லிஸ்ட் அவுட் த main function of management. Page number 12. Page number 12 first one side heading planning, second one organizing, directing, motivation, controlling, coordination. நீங்கள் வந்து டயக்ராம் போட்டும் எழுதலாம், இல்லை பாயிண்ட் வைஸாக. ஸ்டேட் செகண்ட் ஒன், ஸ்டேட் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஸ்டாஃபிங். பேஜ் ஸோ ஸ்டாஃபிங் வந்து உங்களுக்கு இதுலேருந்து இது இருக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பெருசு படிக்க முடியாது அப்படின்னா இன் அதர் வேர்ட்ஸ் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. த ஓல்டு பர்சன். அப்போ செகண்ட் பாயிண்ட், த சக்ஸஸ் ஆஃப் எனி என்டர்பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு சிம்பிள் மீனிங்கை கொடுத்துட்றேன். அதாவது பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரைட் பர்சன் இன் த ரைட் ஜாப். ஸ்டாஃபிங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் எப்படின்னா
இப்போ அக்கௌண்டன்ட் வேலைக்கு அக்கௌண்டன்ட் குவாலிஃபிகேஷன் உள்ள பர்சன்ஸை மட்டும்தான் நம்மளால் அதுக்குன்னு சயின்ஸ் ஃபீல்டில் வந்து இருக்கவங்கள நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதுதான் இந்த வேர்டுக்கான மீனிங் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கேன். பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ ரைட் பர்சன் இன் த ரைட் ஜாப். ஸ்டாஃபிங் இன்க்ளூட் செலெக்ஷன் ஆஃப் பர்சன். ஸ்டாஃபிங்கிறது ஒரு ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா செலெக்ஷன் ஆஃப் ரைட் பர்சன். ஃபஸ்ட்டு வந்து ரைட்டான பர்சனை செலக்ட் பண்ணும். ஸோ இப்போ அக்கௌண்டன்ட் ஜாபுக்கு வந்து அக்கௌண்ட் ஃபீல்டில் இருக்கவங்கள தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ ட்ரைனிங் டு தோஸ் நீடட் பீப்புள். இப்போ சில பேருக்கு வந்து எக்ஸ்போஷர் இருக்காது, அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. சில பேர் ஃப்ரெஷராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். ப்ரொமோஷன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன். ப்ரொமோஷன் நம்ம கொடுக்க தான் அவங்க வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அந்த வேலையை வந்து இன்னும் சீக்கிரம் முடிக்க ஆரம்பிப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த ஓல்டு பர்சன். இது வந்து இப்போ எப்படி நம்ம என்கரேஜ், உங்களுக்கு ஒரு வயசில் ரிட்டையர்மெண்ட் வந்துச்சுன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்கணும். அதுவும் ஸ்டாஃபிங்கில் இன்க்ளூட் ஆகுது. The success of any enterprises depend upon the successful performance of staffing function. ஒரு என்டர்பிரைஸை சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப் ஆகணும்னா மெயினான ஃபங்க்ஷன் என்னதுன்னா ஸ்டாஃபிங் அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹவு த எம்ப்ளாயீஸ் ஆர் இன்ஃபார்ம்ட் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் மேட்டர் இன் அ கம்பெனி. இந்த கொஷின் பார்த்திங்கன்னா லைட்டாக புரியாத மாதிரி இருக்கும். நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு எம்ப்ளாயி, அதாவது ஒரு ஒர்க்கருக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி மீட்டிங் அந்த மாதிரிலாம் எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் இல்லைனா வந்து குரூப்பில் அனுப்புவோம் அந்த மாதிரி சொல்லலாம். பட் அது மேனேஜ்மெண்ட்றதால ஒரு ப்ரொஃபஷ்னலாக தான் அனுப்புவாங்க. ஸோ அதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 13. பேஜ் நம்பர் 13ல் டாப்பில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஆர் கெப்ட் இன்ஃபார்ம் ஆஃப் ஆல் நெசசரி மேட்டர் பை சர்க்குலர், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், நியூஸ் லெட்டர், நோட்டீஸ் போர்ட், மீட்டிங், participative mechanism, etc. in order to enable the employees to accomplish the organizational goal. ஸோ இந்த பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படியே எழுதிக்கோங்க. பிளானிங், அப்புறமா ஸ்டாஃபிங். இதை வந்து ஷார்ட் ஆன்சர்ஸில் படிச்சிடுவீங்க. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட், இது வந்து செகண்ட் பாயிண்ட். டைரக்டிங்கில் வந்து ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணிங்க. டைரக்டிங் டினோட்ஸ், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு கோல்ஸ் வரைக்கும் படித்தா போதும். இது வந்து நியூவாக படிக்கணும், ஆட் ஆன் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. 3 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ 4th பாயிண்ட் மோட்டிவேஷன். ஸோ நீங்கள் இதுவும் வந்து ஆல்ரெடி படித்த பாயிண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு மெயின் ஃபங்க்ஷனில் ஆல்ரெடி 4 பாயிண்ட்ஸ் படிச்சிட்டிங்க. இப்போ சப்சிடரியில் நீங்கள் வெறும் சைட் ஹெட்டிங் மட்டும்தான் படிச்சிருப்பீங்க. ஸோ இனோவேஷன், ரெப்ரசன்டேஷன், டிசிஷன் மேக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன், இது 3த்தில் எனி 2 or 1 படிச்சுக்கலாம் நீங்கள். இதுலேருந்து ஒரு இனோவேஷன்னா புதுசாக கண்டுபிடிக்கிறது ஒன்று, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன் ரெஃபர்ஸ், இதுலேருந்து எழுதிக்கோங்க. இதுலேருந்து வேர்ல்டு வரைக்கும் எழுதினாலே போதும். Innovations refers to the preparation of personal and organization face the changes made in the business world. அதாவது ஆல்ரெடி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதில் எதுனா ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணுறது தான் இனோவேஷன். ஒரு புது விஷயத்தை ஆட் பண்ணணும். ரெப்ரசன்டேஷன், a manager has to act as representative of a company. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிக்கலாம். நான் உங்களுக்கு சின்னதாக சொல்லிடுறேன். ஒரு மேனேஜர் தான் வந்து கம்பெனியை ரெப்ரசன்டேட் பண்ணுவார். மேனேஜர் யார் யார் கூட தான் டீல் பண்ணுவார்னா கஸ்டமர், சப்ளையர், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எனி 1 or 2 எழுதிக்கலாம். இப்போ கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் இது நார்மலாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இது 2 எழுதிட்டு இங்கே இருக்கு பாருங்க. இட் இஸ் த duty of every manager to have a good relation with others. அதான் டிசிஷன் மேக்கிங்கில் இதுலேருந்து இது இருக்கும், படிச்சுக்கோங்க. இது சின்ன பாயிண்ட்டாக தான் இருக்கும். எவ்ரி எம்ப்ளாயி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு டேக் ஏ நம்பர் ஆஃப் டிசிஷன் எவ்ரி டே. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் எவ்ரி
எம்ப்ளாயீஸ் எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து டிசிஷன் மேக் பண்ணும். எப்படின்னா எவ்ரிடே எல்லா டேவும் வந்து அவங்க எதனா ஒரு டிசிஷன் மேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மிஷினரி வந்து ஒர்க் பண்ணணும், இத்தனை சேல்ஸ் முடிக்கணும் தான் வந்து அவங்க டிசைட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ டிசிஷன் மேக்கிங் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங். Communication is the transmission of human thoughts, views or opinion from one person to another. இதுலேருந்து இது இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.